அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வேலூர் என்கேஆர். ஏற்கனவே இந்த ஐஎஃப்எஸ் வழக்கை பத்தி நம்ம பேசியிருந்தோம். உண்மையிலேயே ஒரு ஹாப்பி நியூஸ் தான். கடந்த காணொலியில நம்ம பார்த்திருந்தோம். அது ஒரு சந்தேகமா இருக்கு, கைது பண்ணிருக்காங்க இல்லையான்றது தெரியல. ஆனா செய்தி வந்திருக்கிறது உண்மை. செய்தியினுடைய உண்மைத்தன்மை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நமக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல இப்ப அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லாம் 31ஆம் தேதியை வெளியிட்டிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனார்தனன் அவர்களை கைது பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேயே அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்கள ஆஜர் பண்ணி இன்னைக்கு அவங்கள ரிமாண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, கஸ்டடியில எடுத்திருக்காங்க. இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னொரு 2 நாள்ல அந்த ஹியரிங் வரப்போகுது. 6ஆம் தேதி பிப்ரவரி மாசம் அதோடைய அடுத்த ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்ல அவரை ஆஜர்படுத்தணும் கோர்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ரிமாண்ட் பெட்டிஷன்ல. ஸோ அதன் அடிப்படையில வரக்கூடிய ஹியரிங்ல கோர்ட்ல ஜனார்தனன் அவர்கள் முதன்முறையாக ஆஜர்படுத்தப்படுவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா இதுல வழக்கு கொடுத்தவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸா தான் இருக்கும். வழக்கு கொடுக்காதவர்களுக்கு நம்மளும் வழக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள், கதவுகள் திறந்து இருக்க போகுது. நீங்க வழக்கு கொடுத்து உங்களுடைய பணங்களை திரும்ப பெறறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஸோ இந்த ஒரு ஹியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க, உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு எதுவும் விசாரணையை தடைப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்றதுதான் இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல கோர்ட்ல இவர் முதல்ல ஆஜர்படுத்தி அங்க ஒரு செஷன் நடக்க போகுது. இது வரைக்கும் 15 நாளுக்கு ஒரு முறை அடுத்து வாய்தான்னு சொல்லிட்டு அந்த NBW பெண்டிங் போட்டு அதை விசாரிக்க சொல்லி ஆர்டர் மட்டும் கோர்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இப்ப ஜனார்தனன் கைதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஜனார்தனன் அவர்கள் 28ஆம் தேதி லண்டன்ல இருந்து பேங்காக்கு வந்திருக்காரு. ஸோ பேங்காக்ல அவர் செக்இன் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா, பேங்காக் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய லுக் அவுட் நோட்டீஸும் அப்புறம் அந்த ரெட் கார்னர் நோட்டீஸா, ஸோ அதுவும் வந்திருக்கு. அதனால அவரை நிறுத்தி வச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அகமதாபாத்தை சேர்ந்த இதே மாதிரி குஜராத்ல ஒரு ஃப்ராட் பயணியும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சரி, நிப்பாட்டி வச்சது மட்டும் இல்லாம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இன்டர்போல் அப்படின்னு சொல்றது எதனுடைய அடிப்படையில் இயங்குதுன்னா சிபிஐ. ஸோ அதன் கூடவே NCBயோட பேசிஸ்ல இந்த ஒரு இயக்கம் நடக்குதுன்னு சொல்லுங்களேன். ஸோ அங்க இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுகிறார், பேங்காக்கில் இருந்து இந்தியாவுக்கு. ஸோ லண்டனில் இருந்து பறந்த பறவை பேங்காக்கில் சிறைபிடிக்கப்பட்டு சொந்த கூட்டிற்கே திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் தான் அது. இது எப்படிப்பா நீங்க ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு ஃபிளைட் ஏற்றி அப்படியே அனுப்பிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல, ஸ்பெஷல் வாரண்ட்ல அவர் இந்தியன் சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அங்க போயிட்டு அவங்களும் கைது பண்ணி தமிழ்நாடு போலீஸை வரவழைச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட் விங்கு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களா, அந்த செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுடைய என்போர்ஸ்மெண்ட் விங் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பும் வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த கோர்ட்டுடைய நிலைமை என்ன, அடுத்து என்ன ஹியரிங்ல நடக்க போகுது அப்படின்றத உங்களை மாதிரியே நானும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ அப் வீடியோஸ் வரும். ஸ்டே டியூன். நம்மளுடைய சேனல்ல இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. அண்ட் தென் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் என்கேஆர்.